மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழ்நாடு அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள், திட்டங்கள் மற்றும் தேவையான சம்பவங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கு மூத்த IAS அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த வகையில மொத்தம் 4 மூத்த IAS அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், அதே போல ககன்தீப் சிங் பேடி IAS, தீரஜ்குமார், அதே போல திருமதி அமுதா IAS ஆகிய 4 மூத்த IAS அதிகாரிகளை இதற்காக நியமித்திருக்கிறாங்க. குறிப்பாக அரசு துறைகளுடைய முக்கிய தகவல்கள், திட்டங்கள் மற்றும் தேவையான சம்பவங்கள் தொடர்பாக ஊடகங்களிடம் பேசுவதற்கான செய்தி தொடர்பாளர்களாக இந்த 4 மூத்த IAS அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. அந்த வகையில அரசு கூடுதல் தலைமைச் செயலராகவும் அதே போல தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS-இடம் எரிசக்தி துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, போக்குவரத்து துறை, கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, கைத்தறி மற்றும் மனிதவள மேலாண் துறை உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக ஊடகங்களிடம் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் பேசுவார் எனவும், அதே போல நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, கால்நடை பராமரிப்பு, வேளாண் துறை, நீர்வளத்துறை, சுற்றுச்சூழல் துறை, தொழில் முதலீட்டு துறை, இயற்கை வளங்கள் துறை தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி IAS-உம், அதே போல உள்துறை மற்றும் மதுவிலக்கு ஆகிய ஆயத்தீர்வு துறை தொடர்பாக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் IAS-உம், அதே போல சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய் மற்றும் மேலாண்மை துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, சுற்றுலா பயன்பாடு, வீட்டு வசதி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகிய துறைகளின் சார்பில் IAS அமுதா அவர்கள் ஊடகங்களிடம் பேசுவார்கள் எனவும், இந்த 4 முக்கிய IAS அதிகாரிகளிடம் இந்த துறைகள் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளும் பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அவ்வப்போது செய்தியாளர்களை சந்தித்து அந்த துறை ரீதியான விளக்கங்களை செய்தியாளரிடம் தெரிவிப்பாங்க. அந்த வகையில இன்றைக்கு முதலாவது சந்திப்பாக ஊடக செய்தியாளர்கள் சந்திப்பாக, ஒரு செயலாளர்கள் சந்திப்பாக IAS அமுதா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை நாளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, யார் யாரெல்லாம் இதுல விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த துறைகளின் சார்பாக எந்தெந்த சேவைகள் வழங்கப்படுகிறது என்கிற ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை செய்தியாளர்கள் சந்திப்பாக மூத்த IAS அதிகாரியாக இருக்கக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலராக இருக்கக்கூடிய அமுதா IAS செய்தியாளரிடம் சரியாக 12 மணிக்கு சந்திக்க இருக்கிறார். எனவே இனிமேல் அவ்வப்போது இந்த 4 IAS அதிகாரிகளும் அரசுடைய திட்டங்களை விளக்கக்கூடிய வகையில இந்த 4 IAS அதிகாரிகளுக்கும் அரசுடைய பல்வேறு துறைகள் பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்றையிலிருந்து வரக்கூடிய நாட்கள்ல அவ்வப்போது அரசுடைய திட்டங்கள் குறித்து அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்ப இந்த செயலாளர்கள் நடத்த இருக்கிறாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.